அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாருடைய 18ஆம் வருஷத்தில் சிதேக்கியா ராஜா, அதாவது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் இப்போ கிமு 587 பாபிலோனிய படைகள் இங்கே எருசலேமை முற்றுகையிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் சிதேக்கியா ராஜாவின் அந்த அரண்மனையில் காணப்படக்கூடிய காவல் சாலையினுடைய முற்றத்தில் அங்கே எரேமியாவை அடைத்து வைத்திருக்கிறான். தீர்க்க தரிசனம் சொன்னதற்காக பாபிலோனிய படைகள் வரும், எருசலேமை எல்லாம் சுட்டரித்து போட்டுரும், ராஜாவை பிடிச்சு கொண்டு போயிடும், எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவர் சொல்லி கொண்டிருந்தபடினால எதிரியின் படையோடு கூட யுத்தம் பண்ணுகிறதற்கு வலுவிழக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை எரேமியா சொல்லுகிறான் என்று சொல்லி அவனை பிடித்து சிறையிலே இங்கே தள்ளி சிதைக்க வைத்திருந்ததை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலையின் மத்தியில் இங்கே ஆண்டவர் ஒரு வேலையை செய்யும்படியாக ஆண்டவர் இங்கே எரேமியாவுக்கு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முந்தின அதிகாரங்களிலே ஆண்டவர் இந்த யுத்தத்தினுடைய காரியங்கள் மிகவும் கொடுமையாக இருக்கும் என்பதற்காக எரேமியாவை பார்த்து தீர்க்க தரிசனமாக நீ திருமணம் முடிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இங்கே எரேமியாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். எதிரியினுடைய அந்த சேனைகள் எருசலேமை முற்றுகையிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் எதிரிகளினுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கிற இடத்தை எந்த ஒரு முட்டாளுமே வாங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் எரேமியாவை ஒரு நிலத்தை வாங்கும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். பெரியப்பாவுடைய மகன், அதாவது பெரிய தகப்பனுடைய மகன் சல்லூமினுடைய குமாரன் அனாமேயேல் ஆனதோத்தில் உள்ள ஒரு இடத்தை நீ என்னிடத்தில் வாங்கிக்கொள், அதை வாங்குகிறதற்கு உனக்கே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி எரேமியாவின் இடத்துல பேசுகிறான். ஒரு கடன் தொல்லையினால தன் நிலத்தை விற்க நேரிடுகிற அந்த இஸ்ரவேலர்கள் அவர்தம் நெருங்கிய உறவினர்களுக்கு அதை விற்கவோ அதை அவர்கள் கொடுப்பதற்கு முழு உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. நெருங்கிய உறவினர்களே அதனை வாங்குகிறதற்கும் நிராகரிக்கிறதற்கும் முன்னுரிமை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் நாம் இதை பார்க்க முடியும். ரூத் 4வது அதிகாரத்தில் அங்கே போவாஸ் ரூத்துவை அவள் திருமணம் முடிப்பதற்கே இந்த காரியங்கள் தான் அது முன்னுரைக்கப்படுகிறது. எரேமியாவினுடைய ஒன்றுவிட்ட அந்த சகோதரன் ஒருவன் தம்முடைய சொத்தை விற்க முற்படும் பொழுது அதை எரேமியா வாங்குகிறதற்கான முழு உரிமையும் அவர் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாபிலோனிய படைகளினால எருசலேம் தாக்கப்பட்டு எந்நேரமும் அது கொள்ளையிடப்படும் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான சூழல்ல நிலம் வாங்க ஒருவருமே முற்படுவதில்லை. ஆனால் இவர் 17 சேக்கல் இடை வெள்ளி, அதாவது 32வது அதிகாரம் 9லிருந்து 11 வரையிலும் அந்த வாணிபத்தை குறித்து அந்த நடந்த அந்த பத்திரப்பதிவை குறித்து இங்கே எரேமியா எழுதுகிறார். 17 சேக்கல் இடை வெள்ளியை கொடுத்து அதை வாங்குகிறார். பண்டை காலத்தில் உள்ள வணிக முறை இதில் தெளிவாக விளக்கப்படுகிறது. பொதுவாக வெள்ளி துண்டுகளாக வளையங்களாக அவைகள் கொடுக்கப்படும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேக்கல் எடை உள்ளது. ஒரு சேக்கல் என்பது தற்கால அளவையின்படி 12 கிராமை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வணிக ஒப்பந்தத்தில் 2 படிவங்களை அவர்கள் தயாரித்து அதில் கையொப்பமிடுவார்கள். அந்த படிவம் ஒரு படிவம் அது சுருட்டி கட்டப்பட்டு அது முத்திரையிடப்படும். அந்த முத்திரையானது களிமண்ணினால செய்யப்பட்டிருக்கும். சூடேற்றப்பட்ட அந்த மெழுகின் மேலே பதிக்கப்படும். அந்த முத்திரையில் விற்போர் மற்றும் கொள்வோர்கள் தங்களுடைய அடையாளமாக பெயரின் துவக்க எழுத்தை அதில் அவர்கள் பதித்து வைத்திருப்பார்கள். 2வது ஒரு படிவத்தை தேவைப்படும் போதெல்லாம் படிப்பதற்கு வசதியாக அதை பிரித்து படிப்பதற்கு ஏற்றபடி அவைகளை முத்திரையிடாமல் வைத்திருப்பார்கள். இதனை அனானியேல் சாட்சி போட்ட அந்த கிரய பத்திரத்தில் சாட்சி போட்ட ஆட்கள் காவல் சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லாருக்கும் முன்பாக மாசாயாவின் குமாரன் நேரியாவின் மகனான
பாருக்கிடம் இங்கே அதை சைன் போட்டு எரேமியா கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே எரேமியா என்ன சொல்றாரு? முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற அந்த பிரதி பத்திரம் ரெண்டையுமே கொண்டு போய் மண்பாண்டத்தில் வை. அநேக நாட்கள் அந்த மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரய பத்திரமானது அது பாதுகாக்கப்படும். அது கிபி 1948 கூட ஒரு இப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு பத்திரத்தை அவர்கள் எடுத்து படித்ததற்கான ஆதாரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவ்வளவு அது மிகவும் பாதுகாப்பாக மண்பாண்டங்களுக்குள்ள அது இருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை எதற்காக எரேமியா செய்தார் என்பதை 15ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக விளக்குகிறார். ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். அதாவது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில், எதிர்காலமே சூனியமாயிருக்கிற சூழ்நிலையில், பட்டணங்கள் கொளுத்தப்பட்டுவிடும், இனிமே வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கிற அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களுடைய இயலாமையின் மத்தியில் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு அதிசயம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாக திரும்பவும் உங்களை சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உங்களுக்கு இங்கே உள்ள இடங்களை வாங்கும்படியான கிருபை செய்வார் என்பதை விளக்குவிக்கும் வண்ணமாக இங்கே எரேமியா இந்த காரியத்தை கர்த்தருடைய ஆணையை கொண்டு அவர் செய்கிறதை பார்க்கிறோம். சிறையிருப்பும் நிகழும், சிறை திரும்புதலும் நிகழும். என்னால் செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம் உண்டோ? சூனியங்களிலிருந்து சிருஷ்டியை உருவாக்குகிறவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர். தேவனுக்கு அதிசயமான காரியம்னு சொல்லி ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் இங்கே ஆண்டவர் எரேமியாவை ஒரு நிலத்தை வாங்கும்படியாக கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து எரேமியா விண்ணப்பிக்கிறதே அந்த 17ஆம் வசனத்தில் 19ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிறார். தனது மன்றாட்டினுடைய முற்பகுதியில் தேவனுடைய பேராற்றலை அவர் நினைவுபடுத்துகிறார். நம்ம இப்போ ப்ரே அப்படின்னு சொல்லுகிறோமே, அந்த பி ஆனது ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாக, பிரைஸ் பண்ணும்படியாக, எப்போவுமே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் சேரும் பொழுது அவரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தினுடைய முன்மாதிரியாக இவர் இங்கே தொடங்குகிறார். எரேமியா தனது மன்றாட்டினுடைய அந்த முதல் பகுதியில், உமது மகாபலம் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால நீங்கள் வானத்தை பூமியெல்லாம் உண்டாக்கினீங்க, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார்களின் பிள்ளைகளின் மடியிலே சரிகட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் எனும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையுமுள்ள ஒரு தேவனே என்று சொல்லி அடுத்த அடையாளத்தை இடுகிறார். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். கண்களுக்கு முன்பாக அநேக முறை எரேமியா அந்த தேசத்தின் அழிவை சொன்ன போதிலும் நடக்காததுனால அவர் அத்தனை வேதனை. இப்பொழுது முற்றுகையிடப்பட்டிருக்கிற நேரத்திலும் அவர்கள் இவரை சிறையிலிருந்து விடுதலை செய்யல, சிறையில தான் அடைச்சிருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், நீர் செயலிலே வல்லவர், நீர் சொன்னபடியே இங்கே செய்திருக்கிறீர். எல்லா தீர்க்கதரிசிகளும் சமாதானம்னு சொன்னாங்க. ஆனால் நான் உம்முடைய வார்த்தையை சரியாய் அறிவித்தேன், அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே நீர் வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரனுடைய எல்லா வழிகளின் மேலும் அவைகள் நோக்கமாயிருக்கின்றன என்று சொல்லி அவர் ஆண்டவரை முதலிலே புகழ்ந்துவிட்டு, ஆர் என்பது ரிப்பன்ட், பாவ அறிக்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரே என்கிற வார்த்தையில் அவர் அழகாக 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும் இஸ்ரவேலில் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களாகவும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்தில் செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலை உம்முடைய ஜனத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க? அடையாளங்களினால, அற்புதங்களினால, பலத்த கையினால, ஓங்கிய புயத்தினால, மகா ஆண்டவரே அற்புத அடையாளங்களினால இவங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை நீங்கள் கொடுத்தீங்க. அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொண்டது உண்மைதான். ஆனால் உமது சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கலை.
உமது நியாயப்பிரமாணத்தில் நடக்கல, செய்யும்படி கற்பித்த ஒன்றையுமே அவர்கள் செய்யாமல் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். பாவ அறிக்கையை செய்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை துதித்து விட்டு, ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாக, உமது சத்தத்துக்கு செவி கொடுக்காதது நிமித்தமாக, கீழ்ப்படிதலே இல்லை, உமது நியாயப்பிரமாணத்தில் நடவாமலும் பைபிளை படிக்கிறதே இல்லை, செய்யும்படி கற்பித்த ஒன்றையும் செய்யாமல், நாங்கள் படித்தோமே, எங்களுக்கு கற்பித்தீங்களே, அதன்படி ஒன்றையும் நாங்கள் செய்யாமல் விடுகிறபடினால தான் இந்த தீங்கெல்லாம் எங்களுக்கு வந்தது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமே, செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை என்று சொல்லுகிறது போலத்தான் இவங்க செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தபடியினால இவர்களுக்கு இப்படிப்பட்ட தீங்கு வந்தது என்று சொல்லி ஒரு பாவ அறிக்கையை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். செய்துவிட்டு ஆண்டவர் பேசுகிறதற்கு அவர் விட்டு கொடுக்கிறார். வசனம் 25, கல்தேயருடைய கைகளில் தேசம் கொடுக்கப்பட்டதா இருந்தும் தேவன் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிவை என்று சொன்னீரே என்று சொல்லி, அந்த கலக்கத்தின் மத்தியில், நம்பிக்கையற்ற சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார். ஆஸ்க், ஆண்டவரே, நீங்கள் இப்படி கேட்கும்படியாக பிரேல உள்ள 3வது வார்த்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை கல்தேயர்கள் கைகளில், நேச்சாருடைய கைகளில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவன் அதை பிடிப்பான், நகரத்தை தீக்கொளுத்தி சுட்டரிப்பான், பாகாலுக்கு தூபங்காட்டி பானபலிகளை வார்த்த வீடுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். சிறுவயது முதல் பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் ஊட்டினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பதில் உரைக்கிறத பார்க்கிறோம். முகத்தை அல்ல, முதுகை எனக்கு காட்டினார்கள். யாரெல்லாம் காட்டினார்கள் என்று ஒரு பட்டியலே கொடுக்கிறார். இஸ்ரவேலின் புத்திரர்கள், யூதா புத்திரர்கள், அவர்களின் ராஜா, பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், யூதாவின் மனுஷர், எருசலேமின் குடிகள், இவர்கள் எல்லாரும் எனக்கு முகத்தை காட்டலை, எனக்கு அவர்கள் முதுகை காட்டினார்கள். ஆலயத்திலும் 34ஆம் வசனத்தில் தங்கள் அருவருப்புகளை வைத்தார்கள். இன்னும் பள்ளத்தாக்கில பலி, அந்த மோலோக்கு நான் கற்பிக்காத, என் மனதிலே தோன்றாத அளவுக்கு அந்த காரியங்களையெல்லாம் அவர்களே கற்பனை செய்து அவர்கள் பலி செலுத்துகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டபடியினால இப்போ எதிரியின் சேனை இந்த தேசத்தை பிடித்து இருக்கிறதுனால பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய்கள் இவைகள் அவை இந்த தேசத்தை மூடும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இவர் கேட்கிறார், நிலத்தை வாங்க சொன்னீங்களே, என்ன நடக்கும்னு சொல்லி. 37ஆம் வசனத்தில், என் சினம், என் கோபம், மகா உக்கிரம், நான் துரத்தின எல்லா தேசங்களிலுமிருந்து நான் இவற்றின் மூலமாக, என்னுடைய உக்கிரகத்தின் மூலமாக, என் கோபத்தின் மூலமாக, என் சினத்தின் மூலமாக நான் துரத்தின எரேமியாவை, அவர்களை எல்லாரையும் நான் கூட்டி சேர்ப்பேன், திரும்பி வர பண்ணுவேன், சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஈல்டு, கடைசி வார்த்தை ஓய், ஈல்டு, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரே, உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே அப்படின்னு கேட்கும்போது 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதற்கு பதில் உரைப்பது போல பேசுகிறார். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு அதிசயம் ஒன்றுமே இல்லையே, நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் அல்லவா, சிறையிருப்பை நிகழ்த்தி காட்டினதும் நான் அல்லவா, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வர செய்ய போகிறதும் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எரேமியாவோடு கூட பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். 38ஆம் வசனத்திலும் தொடர்ந்து சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனம், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். 39ஆம் வசனத்தில், அவர்கள் தங்களுக்கும் தங்களுடைய பின்னடியார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு, ஒரு மனதை நான் கட்டளையிட்டு அவர்களுக்கென்று ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு கூட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேலே நான் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோட என் முழு ஆத்மாவோட அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்லி
ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபித்த எரேமியாவிற்கு ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய செய்கைகளையும் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கற்றுக்கொள்ள வாஞ்சையாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் இவைகளை கொண்டு நம்மோடு கூட பேச முடியும். நமக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து நம்ம மேல சந்தோஷமாய் இருந்து நம்ம முழு இருதயத்துல முழு ஆத்மாவோட அவர்களை இந்த தேசத்துல நிச்சயமாய் நாட்டுவேன் என்று பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 42ஆம் வசனத்தில் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று ஆசீர்வாதம் உரைத்து ஆண்டவர் எரேமியாவை திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 44ஆம் வசனத்தில் பென்யமீன் தேசத்தில் எருசலேமின் சுற்றுப்புறங்களில் யூதாவின் பட்டணங்களில் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கரையமாக கொல்லப்படுகிற பத்திரங்களின் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக எரேமியாவே, நீ இன்னைக்கு ஒரு பத்திரம் முடிச்சிருக்கிறிய, அதே போல 70 ஆண்டுகள் கழித்து இந்த தேசத்தில் அது நடக்கும். இப்பொழுது ஒரு பெரிய இக்கட்டு காலமா இருக்கலாம், ஆனால் இது நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் இழந்து இதோட முடிந்தது, இதற்கு முற்றுப்புள்ளி ஆகிவிட்டது என்று நினைக்கிற இடத்துல தான் ஆண்டவருடைய அது செயல் தலங்களாக அது மாறுகிறது. அங்கதான் ஆண்டவர் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சூனியமாய் தோன்றுகிற இடத்துல தான் ஆண்டவர் அநேக சிருஷ்டிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகவே அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய காரியங்களிலே நம்மை சரிபடுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக்குவோம் என்று சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை வாழ வைக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நித்திய நம்பிக்கையாகி அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்வை நாம் நினைத்து கொண்டு வாழும்படியாக நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் ஓடத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் தந்தருளுவாராக. ஆமென்.